குவைத்தின் இன்றைய செய்திகள். குவைத் வரும் புதிய தொழிலாளர்கள் மற்றும் பழைய தொழிலாளர்களின் கட்டணம் உயர்த்தப்படும். ஜூன் 1 முதல் அமலுக்கு வரும் புதிய சட்டம். மிக முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்து செயல் ஆப்பின் புதிய அப்டேட், வெளிநாட்டவர்கள் மகிழ்ச்சி. அடுத்து நாளைக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்தின் தகவல். அடுத்து வெள்ளத்தில் மிதக்கும் வளைகுடா நாடுகள். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. இந்தியா, இலங்கை போன்ற வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்படும் தொழிலாளர்களின் ஒர்க் பெர்மிட்டை அனுமதிக்கான கட்டணத்தை உயர்த்த மனித வளத்திற்கான பொது ஆணையம் புதிய திருத்தத்தை கொண்டு வர முயற்சி செய்துள்ளது. இத்திருத்தம் ஜூன் 1 முதல் அமுலுக்கு வர உள்ளது. இதன்படி முதல் முறை வேலை அனுமதி பத்திரத்திற்கான கட்டணம் 150 தினார், 3 ஆண்டுகளுக்குள் வேறு கம்பெனிக்கு மாறுவதாக இருந்தால் 300 KD மேலதிகமாக வசூலிக்கப்படும் என பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதுபோல ஸ்பான்சரின் அனுமதியுடனே இந்த டிரான்சாக்ஷன் நடைபெற வேண்டும் என மனித வளத்திற்கான பொது ஆணையம் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத்திற்கான த மெட்டலர்ஜிக்கல் சென்டரின் அறிவிப்பின்படி நாளைய தினம் குவைத்திற்கான சில இடங்களில் மிதமான முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத் சாலிஹ் ஏரியாவில் உள்ள ஒரு அலுவலகத்தில் தாக்கல் சம்பவம் நடந்துள்ளது. 14 பேர் சேர்ந்து ஒரு அக்கவுண்டன்ட்டை தாக்கியுள்ளனர். தற்போது இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அதிகாரிகளின் அறிவிப்பின்படி 14 பேருக்கு சம்பளம் வழங்கப்படாத காரணத்தினால் தான் இந்த 14 தொழிலாளர்கள் மனமுடைந்து கம்பெனியின் அக்கவுண்டன்ட்டை தாக்கியுள்ளனர். தற்போது அக்கவுண்டன்ட் அமீரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இந்த கம்பெனியின் முதலாளிக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த தகவல், குவைத்துடைய மினிஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் செயல் ஆப்பில் புதிய சர்வீஸை அப்டேட் செய்துள்ளது. சர்வீஸானது என்னவென்றால், இந்த புதிய சேவை மூலம் தமது கடன்களை தவணை முறையிலோ முழுமையாக கட்ட முடியும். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.